ஹாய், இன்றைக்கி பச்சை பயிறு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒன் பாட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல நிறமாக ஆக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு ஏற்ற நான் 1 டம்ளர் அரிசிக்கு தண்ணி 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு அரிசியும் பச்சை பயிரும் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான பச்சை பயிர் சாதம் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இது ரொம்ப குழைவாகவும் இருக்காது, ரொம்ப உதிராகவும் இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாம்பார் சாதம் மாதிரி இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.